இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சத்தியவசன நேயர்களாகிய உங்களை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஒவ்வொரு காலையிலும் ஏதோ ஒரு விடயத்தில் ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்படுகிறார். சூழ்நிலைகளின் மத்தியில் எங்களுடைய எதிர்காலத்தை எவ்விதமாய் அமைக்க வேண்டும் என்ற விடயங்களில் நாங்கள் போகின்ற அசாதாரணமான சூழ்நிலைகளிலும் கூட கர்த்தர் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. இந்த ஆண்டவருடைய சத்தத்தை நாங்கள் நாளாந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது எங்கள் வாழ்க்கையில் பல காரியங்கள் எங்களை விட்டு அங்கே தானாகவே விலகி செல்கிறது. அல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நெறிப்படுத்துகிறோம், ஒழுங்கமைத்து கொண்டு வருகிறோம். அல்லாவிட்டால் அவற்றின் படி சரியான பாதையிலே ஓடுவதற்கு எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறோம். இந்த வகையிலே எங்களிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு பண்பு, அல்லாவிட்டால் எங்களிடத்தில் காணப்படக்கூடாத ஒரு குணாதிசயத்தை குறித்து உங்களோடு கூட சற்று நானும் நீங்களும் ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஒரு சிறிய கதை. என்னுடைய 3வது வகுப்பில் நான் படித்த பொழுது தமிழ் மொழி பாடத்தில் படித்த ஒரு கதை இன்றும் என்னை அடிக்கடி சிந்திக்க வைப்பது உண்டு. அந்த கதை இதுதான். ஒரு சீடனுக்கு ஒரு குரு இருந்தார். அந்த குருவுக்கு பல சீடர்கள் அங்கே காணப்பட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமானவர்கள். ஆனால் அந்த குரு எல்லா சீடர்களையும் தன்னால் முடிந்த அளவுக்கு நல்வழிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி வந்தார். ஆனால் ஒரு சீடனோ அங்கே எந்தவித மாற்றத்தையும் காண்பிக்காதவனாய் அவன் மிகவும் ஒரு பின்தங்கிய சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருந்தான். இந்த குருவானவர் அல்லது இந்த குரு அவருடைய மரண தருவாயிலே கடந்து வந்து கொண்டிருந்தார். எல்லா சீடர்களையும் பார்த்து அவருடைய மனநிலை சமாதானமும் சந்தோஷமாய் இருந்தாலும் ஒரு சீடனை குறித்து அவர் வேதனைப்பட்டார், மிகவும் கஷ்டப்பட்டார். என்ன செய்தார்? அந்த சீடனை கூப்பிட்டு தான் மரிக்க முதல் ஒரு உடன்படிக்கை, ஒரு சத்தியம் செய்யும்படி அவனை நோக்கி கேட்டார். அவனும் யோசித்தான், நான் இவ்வளவு மோசமான ஒரு சீடனாய் இருந்தாலும் இந்த குரு என்னை ஒதுக்கி வைக்கவில்லை. அவருடைய வாழ்க்கையில் என்னை அவர் சேர்த்து கொண்டே வந்திருந்தார். அவர் இப்பொழுது மரிக்கிற தருவாயில் இருக்கிறார். அவருக்கு ஒரு சத்தியத்தை நான் செய்து கொடுத்தால் என்ன குறைந்து போய்விடுவனா? அவர் கேட்கிறதை இது ஒன்றையாவது நான் செய்வதற்குடாய் அவருடைய ஆத்துமா சாந்தி அடையட்டும் என்று சொல்லி அவர் சொல்லுங்கள் குருவே, நான் செய்கிறேன் என்று சொன்னார். குருவும் சத்தியத்தை வேண்டிக் கொண்டு சொன்னார், நீ என்னத்தையும் செய், ஒன்றை மாத்திரம் செய்யாதே. நீ எல்லா பிழைகளையும் விடலாம், ஒரு பிழையை மாத்திரம் விடாதே. பொய் சொல்லாமல் உன் வாழ்க்கையில் இருக்க முடியுமா என்று கேட்டார். சீடனும் யோசித்தான், எத்தனையோ காரியங்களை நான் செய்யலாம், ஒரு காரியம்தான் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார். பொய்யை நான் சொல்லாமல் விடுவேன் என்று சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்தார். குருவும் மரித்து விட்டார். சீடனும் தன்னுடைய வாழ்க்கையின் பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டு போக ஆரம்பித்தார். அவனுடைய பல பழக்க வழக்கங்களில் ஒன்று களவெடுக்கிற பழக்கம். ஒரு நாள் அவன் பெரிய ஒரு களவெடுக்கிறதுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டான். ராஜாவின் அரண்மனையில் அங்கே இருக்கிற மாணிக்க கற்களை களவெடுக்க வேணும் என்று சொல்லி அதற்கான வழிகளை எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி அந்த கற்களையும் அவன் களவெடுத்து விட்டு வந்து விட்டான். அவை களவு போன அடுத்த நாள் காலையில் ராஜா எழுந்து பார்த்த பொழுது, அந்த கல் வைத்திருந்த பெட்டகத்தை திறந்த பொழுது அங்கே இருந்த கற்களில் எல்லாம் போய்விட்டது. ஆனால் ஒரு கல் மாத்திரம் அங்கே களவெடுக்காமல் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அதை அவ்விதமாய் வைத்துவிட்டு மந்திரியை நோக்கி கூப்பிட்டு சொன்னார், மந்திரியே, கள்ளன் வந்தவன் போல் இருக்கிறது. எங்களுடைய பெட்டகத்தில் இருந்த கற்கள் எல்லாம் கவனமாக இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாரும் என்று சொன்னார். மந்திரியும் போய் கற்களை பார்த்து விட்டால் களவெடுக்கப்பட்டிருக்கிறது தெரிந்தது. கள்ளன் வந்திருந்தால் நிச்சயமாக எல்லா கல்லையும் களவெடுத்திருப்பான், ஒன்றை விட்டு விட்டு போக மாட்டான் சொல்லி அந்த கல்லை தான் எடுத்துக்கொண்டு எல்லாம் களவு போய்விட்டது என்று சொல்லிவிட்டான். இந்த களவெடுக்கப்பட்ட கல்வனும் ஏதோ ஒரு விதமாய் பிடிபட்டு ராஜாவுக்கு முன்பாய் வந்தான். ராஜா அவனை பார்த்து கேட்டார்,
நீ களவெடுத்தாயா? ஆம், நான் களவெடுத்தேன். குருவுக்கு அவன் கொடுத்த பொருத்தனையை அவன் மறந்து விடவில்லை. பொய் சொல்லக்கூடாது என்பதற்கு அவன் சொன்னான், நான் களவெடுத்தேன். ஆனால் எல்லா கற்களையும் களவெடுக்கவில்லை, ஒரு கல்லை விட்டு மிச்சத்தை தான் எடுத்தேன் என்று சொன்னான். ராஜா அவனுடைய உண்மைத்தனத்தை பார்த்து, அந்த மந்திரியினுடைய பொய்த்தனத்தை பார்த்து அவளை பதவியிலிருந்து நிறுத்திவிட்டு இந்த சீடனுக்கு அந்த உயர்ந்த பதவியை கொடுத்தான். அன்றைய நாளிலிருந்து அவனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. அவனுடைய எதிர்காலம் செழிப்பாய் மாற ஆரம்பித்தது. அவன் எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து ஒழுங்குபடுத்தி போனான். இந்த கதை ஒரு சத்தியத்தை பேசி நிற்கிறது. என்ன? உண்மை பேசுவோம் என்றால், பொய்யை வெறுப்போம் என்றால், நிச்சயமாய் எங்களுடைய வாழ்க்கை ஒரு உயர்ந்த இடத்தை அடையும் என்பது உண்மை. இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், எபேசியர் புத்தகம் 4வது அதிகாரம் 25வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியினால் பொய்யை கலைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். பாருங்கள், வேதம் என்ன சொல்லுகிறது? பொய்யை கலைந்து மற்ற ஒவ்வொரு சகோதரர்களோடும் ஒவ்வொரு மனுஷர்களோடும் என்ன செய்யட்டாம்? மெய்யை, உண்மையை பேச கடவர்கள். சில வேளைகளிலே பொய் என்பது எல்லா இடத்திலும் மலிந்து போன ஒரு விடயம். யாரும் இலகுவாக ஏதாவது ஒன்றை மறைப்பதற்காக, ஏதாவது ஒன்றை செய்வதற்காக உடனடியாக எங்களுடைய வாய்களில் இருந்து தவறான சொற்கள் அல்லது உண்மைக்கு முரணான பொய்யான சொற்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வருவது ஒன்று. ஆனால் கடவுள் என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்றால், பொய்யை நாங்கள் வெறுக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு மனுஷர்களும் ஒரு சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். இந்த கையில நோய் இருக்குது என்று சொன்னால், இந்த விரலில நோய் இருக்குது என்று சொன்னால், என்னுடைய மூளை, என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் நோய் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளும். அது மறைக்காது. வாய் வேணுமென்றால் பொய்யை சொல்லலாம், நோய் இல்லை என்று சொல்லி. எங்களுடைய சரீரம் எல்லாம், வாயும் கூட தெரியும், நான் பொய் சொல்லுகிறேன், உண்மையிலே நோய் இருக்குது என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, உண்மை பேசுவது என்பது எவ்வளவு முக்கியம் என்றால், ஒரு சரீரத்தின் அவயவங்கள் ஒன்றுக்கு ஒன்று தங்களுடைய பலவீனங்களை கூட அறிந்திருக்கிறது போல இருக்கிறபடியினால் ஆண்டவர் ஒரு சத்தியத்தை எனக்கும் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறார். ஒவ்வொரு மனுஷனோடும் பொய்யை கலைந்து மெய்யான வார்த்தைகளை நாங்கள் பேசத் தொடங்குவோம். அது கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் பங்காக மாறுகிறதா இருக்கிறது. புதிய மனுஷனை குறித்து நாங்கள் பார்த்தோம். இந்த பூமியிலே ஒரு புதிய மனுஷனாய் பிறந்த ஒவ்வொருவரிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பொய்யான வாழ்க்கையை நாங்கள் விட்டு விலக வேண்டும். வேதாகமத்தின் கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தல் புஸ்தகம் 22வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இந்த பொய்யை விரும்பி செய்பவர்கள் எல்லாரும் எங்கே போவார்கள் என்றால் நரகத்துக்கே போவார்கள். இந்த பூமியிலே நரகத்துக்கு போவதற்காய் கடவுள் என்னையும் உங்களையும் விடுதலையாக்கவில்லை. நாங்கள் நரகத்திலே சென்றடைய வேண்டும் என்பதற்காக அவர் விடுதலையாக்கவில்லை. அவர் விடுதலையாக்கினது அவரோடு வாழ்வதற்காக. நாங்கள் பொய்யுடையவர்களாய், பொய்யை நாங்கள் விரும்பி பேசுகிறவர்களாய் இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவும் ஒரு நல்ல ஒரு முடிவாக அமையாது. ஆதியாகமத்தின் புத்தகத்திலே ஆதாம் ஏவாளை ஆண்டவர் ஆசீர்வதித்த பொழுது அவர்களை ஏமாற்றுவதற்கு அங்கே உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு என்ன செய்தான் என்றால், அவர்களிடத்தில் பொய்யை கொண்டு வந்தான். ஐமிச்சத்தை பேச ஆரம்பித்தான். பொய் ஐமிச்சத்தை கொண்டு வந்தது. ஐமிச்சம் அவநம்பிக்கையை கொண்டு வந்தது. அவநம்பிக்கை கீழ்ப்படியாமையை கொண்டு வந்தது. ஆகவே நாங்கள் ஒவ்வொரு மனுஷர்களும் எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய ஜீவியத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் நம்பிக்கைகளையும் நன்மைகளையும் அனுபவிக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பொய் பேசுவதை தவிர்த்துக் கொள்வோம். பொய் பயத்தின் ஒரு விளைவுதான். பயம் வந்தால் பொய் வரும், பயம் இல்லை என்றால் பொய் வராது. ஆகவே என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். இன்றிலிருந்து நாங்கள் மனுஷருக்கு முன்பாக பொய் பேசாதவர்களாய் இருப்போம். 2 காரணங்கள். ஒன்று, கடவுள் அதை விரும்பவில்லை. இன்னும் ஒன்று, நாங்கள் எங்கள் சக மனுஷர்கள் ஒரு சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறார்கள். நான் இந்த விரலாய் இருப்பேன் என்றால் இன்னும் ஒரு மனுஷன் அடுத்த விரலாய் இருக்கிறார்கள். இந்த விரலுக்கு காயம் வரும் என்றால் இந்த விரல் நிச்சயமாய் அதை அறிந்திருக்கும். ஆகவே ஏமாற்ற வேண்டாம், நேர்மையை பேசுவோம்,
பொய்யை நாங்கள் கலைந்து விடுவோம், மெய்யை பேசுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களோடு கூட தங்கட்டும்.